வணக்கம் சென்டம் மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 26ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். நாங்கள் எங்கள் சென்டம் மேப்பில் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதுக்குள்ள யூஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் போத்துக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ குரூப் 1 மெயின்ஸு அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் கூட வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எம்சிக்யூஸ் ப்ளஸ் அதோட சேர்த்து எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறோம் வித் ஃபேக்ட்ஸோட. வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எந்த நாட்டின் ஹலி குப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்கனோ வந்து வெடிச்சிருக்கு. ஹலி குப்பி அது பேரு, ஓகேவா? ஹலி குப்பி. ஸோ எரிமலை 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த இதில் வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியா நாட்டில் உள்ள, இது பேர் என்ன அப்படின்னா, இந்த எரிமலை பேர் வந்து ஹைல் குப்பி அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேரு, ஓகேவா? ஹைல் குப்பி. ஸோ எத்தியோப்பியா ஒரு அரிய புவியியல் நிகழ்வில் எத்தியோப்பியாவில் சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செயலற்ற நிலையில இருந்த இந்த ஹைலி குப்பிங்கிற ஒரு எரிமலை ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு, திடீர்னு வெடிச்சு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. சாம்பல் மேகங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்து இது என்னது இப்போது பாகிஸ்தானை நோக்கி நகர்ந்து சர்வதேச விமான போக்குவரத்தை பாதித்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஹைலி குப்பிங்கிற எரிமலை எத்தியோப்பியாவின் பிளவு பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. ஓகே, எத்தியோப்பியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா மடகாஸ்கர்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட சொமாலியா, உகாண்டா, கென்யாவுக்கு மேல, சூடானுக்கு பக்கத்துல, டான்சானியா இங்கெல்லாம் இருக்கு. ஓகே, அதுகிட்ட தான் இந்த இருக்கு. எத்தியோப்பியா தலைநகரம் அடிஸ் பாபான்னு சொல்லுவாங்க. நாணயம் எத்தியோப்பியன் பிரதமர் வந்து அபி அகமது அலி. எங்க இருக்குன்னா எத்தியோப்பியா இதோ இருக்கு பாத்துங்க. ஸோ இது எல்லாமே எத்தியோப்பியா தான். ஸோ பக்கத்துல இருக்கிறது சொமாலியா, அதுக்கப்புறம் டிஜிபோட்டி, அப்புறம் எரித்திரியா, சூடானு, உகாண்டா இங்க இருக்கு, கென்யா, டன்சானியா, ரவாண்டா இதெல்லாம் இருக்கு. ஸோ இங்கேருந்து பாருங்க, இதோ எத்தியோப்பியா, இது ஃபுல்லா இருக்கிறது தான் எத்தியோப்பியா. ஓகே, இது வந்து அரேபியன் சி, மடகாஸ்கர் தோ இருக்கு பாருங்க. ஸோ இங்கதான் வந்து அந்த எரிமலை வெடிச்சிருக்கு, ஹைலி குப்பி. அடுத்து தேசிய பால் தினம் 2025 எந்த தேதியில கொண்டாடப்படுது? தேசிய பால் தினம் அப்படின்னா 26 நவம்பர். 26 நவம்பர் தேசிய பால் தினம், நேஷனல் மில்க் டே. நேஷனல் மில்க் டே 26 நவம்பர். இந்த வருஷத்தோட தீம் என்ன? இது ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் யாரு? வர்கீஸ் குரியன் பிறந்த நாள் தான் தேசிய பால் தினமா கொண்டாடப்படுது. நவம்பர் 26 ஒவ்வொரு வருஷமும் பால் தினம் இந்தியாவில் கொண்டாடப்படுது. ஓகேவா? இவர் தான் வெள்ளை புரட்சிக்கு வித்திட்டவர். எங்க அப்படின்னா குஜராத்ல அமுல்ங்கிற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சு, ஸோ இந்த பால் மூலயமா தன்னிறைவு அடைஞ்சது. ஓகே, ஒயிட் ரெவல்யூஷன். இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுற யாருன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன். ஓகே, இவர் தான். ஸோ அப்புறம் இந்திய அரசியலமைப்பு தினம் சம்விதான் திவாஸ் என்ற தேதியில கொண்டாடப்படுது. இது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 26 நவம்பர் தான், கான்ஸ்டியூஷன் டே. ஓகே, இது வந்து சம்விதான் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. 26 நவம்பர், ஏன்னா அப்பதான் கான்ஸ்டியூஷன் என்னது நடைமுறைக்கு வந்த நாள். இந்திய அரசியலமைப்பு தினம் சம்விதான் திவாஸ், சம்விதான் திவாஸ். ஓகேவா? ஸோ இதனால 26 நவம்பர்ல கொண்டாடப்படுது கான்ஸ்டியூஷன் டே. இது வந்து கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ண நாள். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆன் நவம்பர் 26, 1949. ஜனவரி 26 செலிப்ரேட்டட் as ரிபப்ளிக் டே. அதே கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு தி எஃபெக்ட் 1950. ஓகே, இதான் அது. அடுத்து நவம்பர் மாதத்துல முக்கியமான நாட்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நவம்பர் 26. ஸோ 21 நவம்பர் இன்னைக்கு தான் வந்து பால் தினம்னு பார்த்தோம். பால் தினம், மில்க் டே, அப்புறம் கான்ஸ்டியூஷன் டே, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ நவம்பர் 21 தொலைக்காட்சி தினம், 20 நவம்பர் உலக குழந்தைகள் தினம், 19 நவம்பர் உலக கழிப்பறை தினம், ஸோ 15 நவம்பர் பிர்சா ஜெயந்தி தினம், 17 நவம்பர் சர்வதேச மாணவர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு 14 நவம்பர் 13 இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க.
பெண்கள் கபடி உலக கோப்பை 2025 பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியா. ஓகேவா, வேர்ல்டு கப் ஜெயிக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் கபடி உலக கோப்பையிலையும் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஓகேவா, என்னன்னு பாத்துருவோம். வங்காளதேசத்துல டாக்காவில் நடந்திருக்கு. வங்காளதேசத்துல ஸோ மகளிர் கபடி உலக கோப்பை 2025 போட்டியில இந்தியா சீனா வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இது இந்திய மகளிர் கபடி அணியின் 2வது உலக கோப்பை வெற்றி. இதுதான் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட். 2வது மகளிர் கபடி உலக கோப்பையின் அனைத்து போட்டிகளுமே டாக்காவில் தான் நடந்தது. ஓகேவா, ஷாஹித் சக்கரவர்த்தி உட்பட மைதானத்தில் நடைபெற்றிருக்கு. எங்க இருக்குன்னு பாத்துக்குங்க. ஸோ இது வந்து 2வது. நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல சாம்பியன் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் உலக கோப்பை வென்றது. அது மட்டும் இல்லாம நேத்தி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஸோ பிளைண்ட் கிரிக்கெட், ஓகேவா, அதுலயும் நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஓகே, அப்புறம் ஆஸ் இண்டெக்ஸ் 2025 பைலேட்டரல் எக்ஸசைஸ் எங்க அப்படின்னா இந்தியா எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா. இதுலயே ஆஸ்திரேலியான்னு வந்துருச்சு. ஆஸ் இண்டெக்ஸ் அப்படின்னாலே ஆஸ்திரேலியா. ஸோ எங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால. ஓகே, ஆஸ் இண்டெக்ஸ் இந்தியாவோட நேவல் ஷிப்பு சகயாத்ரி இந்த இதுல வந்து கலந்துக்கிட்டு பைலேட்டரல் மாரிடைம்ல இது வந்து எப்பன்னா 2015 இருந்து இந்த எக்ஸசைஸ் நடைபெற்றிருக்கு. ஸோ அதுதான் இது. இதுல கலந்துகிட்டது எது அப்படின்னா இந்திய கடற்படை கப்பல் சகயாத்ரி வடக்கு பசிபிக் பகுதியில இந்த ஆஸ் இண்டெக்ஸ்ங்கிற இந்த பைலேட்டரல் இது நடந்திருக்கு. அப்புறம் முக்கிய ராணுவ பயிற்சிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். இதோட சேர்த்து 11வது மித்ரசக்தி 2025 பயிற்சி இந்தியா மற்றும் இலங்கைக்கு பெலகாவில் நடந்தது. திரிசூல் பயிற்சி இந்தியா தனது வருடாந்திர திரிசூல். அதுக்கப்புறம் பயிற்சி பெருங்கடல் வானம் 2025 நேட்டோ உறுப்பினர் அல்லாத உறுப்பினர் பங்கேற்று இந்தியா. அது அப்புறம் ஸ்லைனெக்ஸ்னா ஸ்ரீலங்காவும் இந்தியாவுக்கும் கடற்படை பயிற்சி. போங்கு சாகர்னா இந்தியா மற்றும் வங்காளதேசம். ஸோ இப்படியும் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் யுத் அபியாஸ் இந்தியா மற்றும் அமெரிக்கா. இந்திரா பயிற்சி இந்தியா மற்றும் ரஷ்யா. ஓகேவா, அது மாதிரி சூரிய கிரண் பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம். சக்தி வருண கருடா இந்தியா மற்றும் பிரான்ஸ். ஸோ ஷின்ய மைத்ரி தர்ம கார்டியன் வீர் கார்டியன் ஜிம்மெக்ஸ் பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பயிற்சி. அப்புறம் தாலிஸ்மென் சைபர் ராணுவ பயிற்சி அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு நடந்தது. மைத்ரி பயிற்சி இந்தியா மற்றும் தாய்லாந்து. சமுத்திர சக்தி இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சி நடந்தது. பாரத் புதிய கார் மதிப்பீடு திட்டத்தின் பாரத் என்கேப் திருத்தப்பட்ட வரவை எந்த அமைச்சகம் வெளியிட்டிருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் யார் அவருன்னா இந்த பாரத் என்கேப்ங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. பாரத் நியூ கார் அசைன்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா, பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் கார்கள் விபத்து பாதுகாப்பை மதிப்பிடுவதற்காக சாலை போக்குவரத்து மற்றும் இந்த எம்ஓஆர்டிஹெச் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே. ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே பாரத் புதிய கார் என்கேப் திட்டத்தின் கீழே இந்த வரை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இது என்னன்னா அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே. இந்த பாரத் என்கேப்ங்கிறது அக்டோபர் 2023 வெஹிக்கிள் இது பண்ணாங்க. ஓகேவா, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் பூனேல இந்த இது வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்க. அடுத்த கொஸ்டின் யார் அப்படின்னா ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அப்கி யோஜனா அப்கி சர்க்கார் ஆப்கே துவார் என்ற தனது வருடாந்திர பொது சேவை பரப்புரையை எந்த மாநில அரசு தொடங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஓகேவா, ஜார்க்கண்ட் ஆப்கி யோஜனா அப்படிங்கிற ஆப்கி யோஜனா ஆப்கி சர்க்கார் ஆப்கே திவார் அப்படிங்கிற ஒரு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இதை வந்து ஆனுவல் பப்ளிக் சர்வீஸ் கேம்பெயினா இதை நடத்துறாரு. ஓகே, ஜார்க்கண்ட் அரசு அதன் வருடாந்திர பொது சேவை பிரச்சாரமான இந்த ஆப்கி யோஜனா ஆப்கி சர்க்காருங்கிறத முதல்வராக சேவை உரிமை வாரம் அப்படிங்கிற இந்த ஆண்டு பிரச்சாரம் துறை வாரியா வழங்கியிருக்கிறாரு. வீட்டு வாசலில் நிர்வாகம் அரசு துறைகள் பஞ்சாயத்து எல்லாமே நடக்கணும். ஸோ எல்லாரும் மக்களை தேடி போகணும் அப்படிங்கிறதான் இதோட மெயின் நோக்கமே. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் எந்த நகரத்தில் 6வது சர்வதேச வேளாண் மாநாட்டை IAS 2025 தொடங்கி வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வந்து நியூ டெல்லி, ஓகேவா, புது டில்லி. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் எந்த நேரத்தில் 6வது சர்வதேச வேளாண் மாநாட்டை தொடங்கி வச்சார்னா நியூ டெல்லி. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் சிவராஜ் சிங் சௌஹான் 6வது இன்டர்நேஷனல் அக்ரோனோம் காங்கிரஸை இதை தொடங்கி வச்சாரு. அதுக்கப்புறம் இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவாத் அஷ்ரப், சேர்மன் ஆஃப் இந்தியா ட்ரேட் ப்ரொமோட் ஆர்கனைசேஷன். இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன், இந்தியா ட்ரேடு ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு யாருன்னா இது வந்து ஜவாத் அஷ்ரப் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஜவாத் அஷ்ரப் முன்னாள் ராஜதந்திரி ஜவேத் அஷ்ரப் ITPOவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒப்பந்த அடிப்படையில் இந்த நியமனம் 2 ஆண்டுகளுக்கு வரைக்கும் அவர் இருப்பார், ஓகேவா. இவர் 1991 IFS அதிகாரி, ஓய்வு பெற்ற IFS அதிகாரி இவர். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஓபன் 2025 ஆண்கள் ஒற்றையர் பேட்மிண்டன் பட்டத்தை வென்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து லக்ஷயா சென், ஓகேவா. ஆஸ்திரேலியா ஓபன் இதுல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லக்ஷயா சென் வின் பண்ணியிருக்காங்க. லக்ஷயா சென் சிட்னியில் நடந்த ஆஸ்திரேலியா ஓபன் அந்த போட்டியில ஒற்றையர் ஜப்பானிய யூஷி தனக்கு முறியடிச்சு இவரு 2-21 கீழே இவரு இந்த பட்டத்தை வென்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா யார் வந்து எடுத்திருக்காங்கன்னா சூரியகாந்த். 53rd 53வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீதிபதி சூரியகாந்தை நியமனம் பண்ணிருக்காங்க. சூரியகாந்தை இந்தியாவோட 53வது தலைமை நீதிபதி. நவம்பர் 24-25 அன்று ராஷ்டிரபதி பவன்ல அவர் பதவியேற்றிருக்கிறார். ஓகே, தலைமை நீதிபதியாக அவர் பதவி காலம் எத்தனை இருக்குன்னா பிப்ரவரி 9, 2027 வரைக்கும் அவர் தான் இருப்பாரு சூரியகாந்த். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த முதல் நீதிபதியும் இவர் தான். அப்புறம் முதல் தலைமை நீதிபதி, இந்தியாவோட முதல் நீதிபதி ஹரிலால் ஜே கனியா. அதுக்கப்புறம் நீதிபதி PV நாகரத்னா 2027 ஆண்டில் இந்தியாவின் முதல் பெண் தலைமை நீதிபதியாகவும் பதவியேற்று இருக்கிறாரு. அதுக்கப்புறம் காசி தமிழ் சங்கமத்துல 4வது பதிப்பை எந்த அமைச்சகம் ஏற்பாடு செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது கல்வி அமைச்சகம். காசி ஆஃப் தமிழ்ச்சங்கத்துல கல்வி அமைச்சர் பல அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் இணைந்து டிசம்பர் 2 முதல் 10 வரை காசி தமிழ்ச்சங்கம் KTS 4வது பதிப்பை ஏற்பாடு செய்யறாங்க, ஓகேவா. இது பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் பாதையின் கீழே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ் கற்க தமிழ் கார்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏக் பாரத் ஷெர்ஷா பாரத் மூலயமா லேர்ன் தமிழ் கற்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கருப்பொருளோட இந்த வருஷம் இது நடந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதுல இருந்தும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரலாம். நீங்க டெய்லியும் இந்த கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு புதிய கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.